சற்று முன் வேலையில்லாத இளைஞர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகியிருக்கு. இதை பற்றின முழு விவரத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுசாக பாருங்கள். அப்போ தான் என்னென்ன தகுதிகள் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். 4000 உதவித்தொகை யாருக்கு கிடைக்கும்? நம்ம தமிழக அரசு படித்து முடிச்சுட்டு இன்னும் வேலை கிடைக்காம காத்துட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு உதவக்கூடிய வகையில் மாதந்தோறும் 4000 உதவித்தொகை வழங்கக்கூடிய புதிய திட்டத்திற்கான ஆலோசனை தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஏற்கனவே தமிழகத்தில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை திட்டம் நடைமுறையில் இருந்தாலும் அதில் கொடுக்கப்பட்ட அமௌண்ட் ரொம்ப கம்மி, 200 முதல் 600 வரை. ஆனால் இப்போது புதிய அறிவிப்பின்படி இந்த நிதி உதவி அப்படியே பல மடங்கு உயர்த்தப்பட போகுது. கல்லூரி பட்டதாரிகள், கிராஜுவேட்ஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் மாதம் 4000 வரை உதவித்தொகை பெற தகுதியுடையவர்கள். 12ஆம் வகுப்பு டிப்ளமோ மற்றும் ஐடிஐ முடித்தவர்கள் மாதம் 2500 வரை நிதி உதவி பெற வாய்ப்பு இருக்குது. முக்கிய குறிப்பு, இது வேலை தேடும் இளைஞர்கள் தங்களுடைய சுய தேவைகளையும் திறன் மேம்பாட்டு செலவுகளையும் தற்காலிகமாக சமாளிப்பதற்காக வழங்கக்கூடிய ஒரு தற்காலிக நிதி உதவி திட்டமாகும். இத்திட்டத்திற்கான தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள். இத்திட்டத்தின் கீழ் நீங்கள் பயன்பெற வேணுமா? ஒரு சில முக்கியமான தகுதிகள் உங்களுக்கு இருக்கணும். வயது வரம்பு. பொது பிரிவினர் ஜென்ரல் கேட்டகரி பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் போது 40 வயது பூர்த்தி அடைந்திருக்கக்கூடாது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 45 வரை விண்ணப்பிக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் பதிவு. நீங்கள் படித்து முடித்துவிட்டு தமிழக வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட மொத்த ஆண்டு வருமானம் 72,000க்கு மிகாமல் இருக்க வேண்டும். இருப்பிட தகுதி. விண்ணப்பதாரர் தங்களது பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை முழுமையாக தமிழ்நாட்டிலே படித்திருக்க வேண்டும். பெற்றோர்கள் குறைந்தபட்சம் 15 ஆண்டுகள் தமிழகத்தில் வசித்திருக்க வேண்டும். பிற நிபந்தனைகள் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் அரசு மற்றும் தனியார் துறையிலேயோ சுய தொழிலிலோ ஊதியம் பெறுபவராக இருக்கக்கூடாது. தற்சமயம் கல்லூரிகளுக்கு நேரடியாக சென்று படிக்கும் மாணவராகவும் இருக்கக்கூடாது. தொலைதூர கல்விக்கு விலக்கு உண்டு. விண்ணப்பிக்க தேவையான 7 ஆவணங்கள். இந்த திட்டத்திற்கு அதிகாரப்பூர்வமான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் போது கீழ்காணும் ஆவணங்களை நீங்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். 1. ஆதார் அட்டை. ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் கட்டாயம் வேண்டும். கல்விச் சான்றிதழ்கள் 10, 12ஆம் வகுப்பு மதிப்பெண் மற்றும் டிகிரி சர்டிஃபிகேட் மற்றும் டிசி. வேலைவாய்ப்பு பதிவு அட்டை. வருமான சான்றிதழ் தாலுகா அலுவலகம் மூலம் 6 மாதத்துக்குள் பெறப்பட்டதாக இருக்க வேண்டும். ஸ்மார்ட் ரேஷன் கார்டு மற்றும் வாக்காள அடையாள அட்டை. மின் கட்டண ரசீது சமீபத்திய 2 மாதங்கள். தேசியமயமாக்கப்பட்ட வங்கி புத்தகம், ஐஎஃப்சி கோடு மற்றும் கிளை விவரங்கள் 4 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோக்கள். எப்படி விண்ணப்பிப்பது? இதற்கான அதிகாரப்பூர்வமான அரசாணை மற்றும் புதிய வழிகாட்டுதலுடன் வெளியானவுடன் இதற்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து வருவாய்த்துறை சான்றிதழுடன் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும். உங்களுடைய தகுதிகள் சமர்ப்பிக்கப்பட்டு காலாண்டு வாரியாக 3 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டு நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்கிலேயோ பணம் கிரெடிட் செய்யப்படும். இதற்கான தளர்வுகள் கூடுதல் விவரங்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற அரசு உதவிகள் மற்றும் முக்கிய அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பயனுள்ள ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.